பாஜக தான் கூட்டணியோட தலைமை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு புறம் வந்து அதிமுக தான் தலைமை அப்படின்னு. அந்த கட்சி அது இப்போ இல்லை, எப்போ அந்த கவர்னர் 2 பேர் கையை பிடிச்சி தூக்கி விட்டு கொண்டு சேர்த்தாரோ அப்போவே அந்த கட்சி அவங்க கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. இந்த எலெக்ஷன்ல அதிமுக ஜெயிச்சிருச்சு, டெபுட்டி சிஎம்மா பாஜக வரும். ஆனால் கூட்டணி ஆட்சி நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு அதிமுக சொல்றாங்களே தொடர்ந்து. அது வெளியில சொல்லுவாங்க. அமித்ஷா முன்னாடி மோடி முன்னாடி சொல்லுவாரா? நீங்க பேசுற மேடையிலே புடனைக்கு பின்னாடி தாமரை தான் இருக்கு. இப்போ விசிகா சொல்லுது, பாமக எங்க கூட்டணியில வந்தா நான் இந்த கூட்டணியில இருக்க மாட்டேன்னு சொல்லுது. இதே வார்த்தையை எடப்பாடி சொல்லுவாரா? டிடிவி தினகரன் வந்தா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? ஓப்பனா சொல்லிட்டாங்க, நீங்க வந்து செலவு பெருந்தகை வந்து பாமகவோட பேச்சுவார்த்தைங்கிறாங்க. உடனே கண்டனம் போகுது. விசிகா தனியா கூட நின்றுக்கும், எங்களுக்கு தேர்தலில் நின்று ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லைங்க, தேர்தல் ஒரு அங்கம்னுது. நீங்க பாமக உள்ள வந்துச்சுன்னா கம்யூனிஸ்டுகளும் வெளியில வருவாங்க. எங்களுக்கு கொள்கை முக்கியம்னு தெளிவா நிக்குது. எடப்பாடி நிப்பாரா? கிணத்து தவளை தற்கொலை திட்டின ஒரு பக்கத்துல உட்காந்துருக்காரு, கூச்சமே இல்லாம. அதிமுக கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் எல்லாமே ட்ரோல் மெட்டல் ஆயிட்டு வரத நம்மளால பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து ஆண்களுக்கு, நீங்க சொன்ன மாதிரி ஆண்களுக்கான இலவச, ஏற்கனவே திமுக வச்சிருக்கிற திட்டத்தையே அறிவிப்பா வேற வெளியிட்டாரு, வட்டியில்லா கடன். அது ஏற்கனவே அப்படிதான் சார் இருக்குன்னு வேற சொல்ல வேண்டியிருக்கு. எழுதி கொடுக்குறவங்க படிச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. வேணா சொல்லுங்க, நான் வேணா சில நல்ல ஸ்கீம்ஸ் எழுதி தரேன். இதெல்லாம் அடிப்படை தேவைகள்ல முக்கியமானதா இருக்கு. இதெல்லாம் பண்ணீங்கன்னு நிச்சயமா மக்களுடைய மனசுல பிடிச்சிடலாம். என்ற ஒரு 10 இருக்கு, அறிவிங்க சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எழுதி தரேன். யார் எழுதி தரா? ஒருவேளை சவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கனால எழுதி தரலையா என்னன்னு தெரியல. சீமான் அவர் வந்து போட்டிக்கு கூட யாரும் வந்து வச்சுக்க மாட்டாங்க. 2 முனை போட்டி, மும்முனை போட்டி அப்படிலாம் வந்து சொல்லப்படுது. அவர் வந்து விஜய்க்கு முன்னாடி வந்த ஒரு ஸ்பாய்லர். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரியும் நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு. அவரை பொறுத்த வரைக்கும் தேர்தலுங்கிறது ஒரு பிஸ்னஸ், அவ்வளவுதான். தாவேக்கா ஆரம்பிச்ச உடனே அந்த கட்சியில இருந்து கொத்து கொத்தா இப்படியே மாறி வந்துட்டாங்க. சல்லியா நொறுங்கி வெளியே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி திமுக வந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாமே உடஞ்சு போயிருச்சு. இப்ப அவர் கையில் எடுத்திருக்க ஆயுதம் தாவேக்கா எதிர்ப்பு. தாவேக்கா எதிர்ப்பு அதிகமா பேசணும்னா நம்மகிட்ட இருந்து போன எல்லாரும் வந்துருவாங்க, எடுத்த வாக்கு சதவீதத்தை அப்படியே தக்க வச்சுக்கிட்டா நமக்கு ஒரு மரியாதை அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நம்ம இந்திய நம்முடைய பத்திரிகை சேக்குவார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கேன். வணக்கம் ப்ரோ. வணக்கம் பிரதர். வணக்கம். அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் வந்து பாஜக தான் கூட்டணியோட தலைமை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு புறம் வந்து அதிமுக தான் தலைமை அப்படின்னு. ஸோ அந்த கூட்டணிக்குள்ளேயே வந்து ஒரு நிலைப்பாடு இல்லாம இருக்காங்க 2 பேரும். யார் ஃபர்ஸ்ட் கூட்டணிக்கு தலைமை அப்படின்றதுலே அந்த கட்சி அது இப்போ இல்லை, எப்போ அந்த கவர்னர் 2 பேர் கையை பிடிச்சி தூக்கி விட்டு கொண்டு சேர்த்தாரோ அப்போவே அந்த கட்சி அவங்க கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. நீங்க வந்து எல்லாமே பாஜக கண்ட்ரோல் தான். அதாவது எனக்கு திருப்பரங்குன்றம் வேணும்னு பாஜக முடிவு பண்ணுச்சுன்னா வேணும், திருப்பரங்குன்றம் எனக்கு வேணும், நான் தான் நிப்பாட்டுவேன், டாக்டர் சீனிவாசனை தான் அங்க கேண்டிடேட்டா போடுவேன். பாஜக ரெக்வஸ்டாலாம் கேட்கல, ஒரு ஆலோசனையெல்லாம் கேட்கல, ஆர்டர். திருப்பரங்குன்றம் கூட அங்க யார் அங்க சிட்டிங் எம்எல்ஏ தெரியுமா? ராஜகண்ணப்பன். அவர் சிட்டிங் எம்எல்ஏ. இந்த வாட்டி டாக்டர் சீனிவாசன் தான். ஏன்? நாங்க திருப்பரங்குன்றத்துல கலவரத்தை மோதி இருக்கோம். இப்ப நாங்க வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுல அதே 4 சீட்டு வரது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, திருப்பரங்குன்றத்துல நாங்க ஜெயிக்கணும். திருப்பரங்குன்றத்தில் ஜெயிச்சுட்டா மக்கள் எங்களை ஏற்றுக்கிட்டாங்க, அதனாலதான் அந்த மண்ணில் எங்களை ஏற்றுக்கிட்டானுங்க. நீங்க உனக்கு கதை கட்டுறதுக்காக ஒரு பெரிய அயோக்கியத்தனை வேலையை பார்க்குறாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி திருப்பரங்குன்றம் மட்டுமா? வாங்க திருவொற்றியூர் தரேன், திருவான்மியூர் தரேன், வேற என்னெல்லாம் வேணும், திருவிழா ஆரம்பிக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க திருவே அப்படின்னு கொடுத்துருவாரு. எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. நீங்க அவரு எடப்பாடியில நிக்கிறீங்களா, நான் வேணா பக்கத்துல நவுந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நீங்க எல்லாத்துக்கும் ரெடி. நீங்க அப்படியே எம்ஜிஆர் இருந்த கட்சியெல்லாம், எம்ஜிஆர் இருந்த கட்சியெல்லாம் இல்லை. எம்ஜிஆர் யாரு? நீங்க எமர்ஜென்சியை போடும் போது ஆன்னு பார்த்துட்டு ஒரே நிமிஷம் ஈன்னு சேர்த்தவர் தான் எம்ஜிஆர். அதிமுகவை ஈன்னு சேர்த்து பாதுகாத்தவர் தான் எம்ஜிஆர், அவ்வளவுதான். அதனால எம்ஜிஆர் இருந்த கட்சியில எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இப்பயும் இருக்கு அந்த கட்சி. நடுவில் ஜெயலலிதா மட்டும்தான் கொஞ்சம் பிடி கொடுக்காம மோடியா லேடியாலாம் பேசினாங்க. அந்த திராணி அந்த தில்லுலாம் இப்ப இருக்க ஆளுக்கெல்லாம் யாரும் இல்லை. ஜெயலலிதாவோட புகைப்படமே இல்லை ஃபர்ஸ்ட் அவங்க பேனர்ல. எப்படி அவங்களுடைய கொள்கையில அவங்களுக்கு நீங்க ஜெயக்குமார் எல்லாம் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் எல்லாம் பாஜகவை பிரிச்சு மேஞ்சி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு, துப்பிடுவாரு, சாப்பிட்டு ஓடுறா அப்படின்றாரு. தோத்தனே வந்து அறிவிச்சார்ல சிவி சண்முகம். போதும் மென்னு துப்பிட்டு போயிட்டே இருப்பாரு பாஜகவை. நான் எல்லாரையும் அடக்கி உட்கார வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே முற்போக்காளர்கள். ஒரு சிலர், எல்லாருமே சொல்ல முடியாது, ஒரு சில ஆளர். அவங்களெல்லாம் நீங்க தூண்டி விட்டீங்கன்னா தீயா ஓடிடுவாங்க. அப்படிதான் இந்த வார் ரூமும் முற்போக்கால ஆளுங்கள்லாம் அவங்களுடைய ஐடி விங் வார் ரூம்ல வேலை செய்யறாங்க. சமீபத்துல விஜய் அடிங்கப்பான்னு ஒரே ஒரு ஹிண்ட் தான் கொடுத்தாங்க. இறங்கினாங்க, மாஃபிங் வீடியோல இருந்து ஏஐ வீடியோல இருந்து எல்லாத்தையும் இறங்கி அடிச்சு விஜயை காலி பண்ணாங்க, இறங்கி அடிச்சாங்க. இப்போ வரைக்கும் அந்த டீம் ஓடுது. ஏன்னா அவங்க தூண்டி விட்டா போதும். ஆனா வேற கட்டுப்பாடு இல்லாம, தம்பி பாஜகவை அடிக்காதீங்கப்பான்றதுனால வேற வழி இல்லாம சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க. அப்படிதான் அந்த டீம் இருக்கு. அந்த டீம்ல சிங்கை ராமச்சந்திரன் ஒரு அண்ணன் இருக்காரு. அவரை நீங்க தூண்டி விட்டீங்கன்னா அண்ணாமலை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவார். அண்ணாமலை எதிர்த்து நின்னவர்.
உனக்கு மட்டும் தான் ஹிந்தி தெரியுமா, நான் பேசுவான்னு ஹிந்தியில பேசுவார். அடிச்சு லெஃப்ட் ரைட் ஓட விட்டுருவாரு. வேற வழி இல்லாம எல்லாரும் கையை கட்டி போட்டு கட்டுக்க ஒப்பாட அப்படியே இறுக்கமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த கட்சிக்குள்ள. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒருவேளை இப்ப ஒண்ணுமே இல்லை, இந்த எலெக்ஷன்ல அதிமுக ஜெயிச்சிருச்சு, டெபுட்டி சிஎம்மா பாஜக வரும். ஆனா கூட்டணி ஆட்சி நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு அதிமுக சொல்றாங்க தொடர்ந்து. அது வெளியில சொல்லுவாங்க. அமித்ஷா முன்னாடி மோடி முன்னாடி சொல்லுவாரா? நீங்க பேசுற மேடையிலே புடனைக்கு பின்னாடி தாமரை தான் இருக்கு. நீங்க ஓப்பனா சொல்லுவார். ஒன்றும் இல்லை, டிடிவி தினகரன் யாரு, 2 பேர் யாரு? நீங்க டிடிவி தினகரனையே பக்கத்துல உட்கார வச்சது யாரு? எடப்பாடியா இல்ல டிடிவி தினகரனா? அவங்க 2 பேர் பேச்சு வர்றாங்க. பாஜக என்ன உட்காருவாங்க, தள்ளி உட்காரு, நீங்க உட்காருங்க அப்படிதான் டீல் பண்றாங்களா? நீ உட்கார மாட்டியா அப்படின்னா இல்ல நான் உட்கார்றேன்னா அவர் வந்து உட்காந்துருவாரு. பக்கத்துல உட்காந்து மூஞ்ச பாத்துக்கிட்டுலாம் தேவையில்லை எனக்கு, பக்கத்துல உட்காருங்க அவ்வளவுதான். அண்ணாமலையும் எடப்பாடியார் 2 பேரும் தம்பி நான் தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சிரு அப்படி பேசிட்டாங்களா? இல்ல அண்ணாமலை அங்க உட்காருங்க, ஏய் தம்பி இப்படி உட்காரு, அவ்வளவுதான். ஸ்கூல்ல ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டா லாஸ்ட் பெஞ்சில் பேசு, நீ இங்க வந்து உட்காரு, மேடம் அவனுக்கு எனக்கு சண்டை, அவன்கிட்ட பக்கத்துல கொன்று உட்கார்றா அப்படின்னு உட்காரு வைப்பாங்களா மிஸ், அந்த மாதிரிதான் உட்காரு. அப்படியே நீங்க அன்புமணிக்கு வாங்க, அன்புமணியும் எடப்பாடியும் யாரு, அன்புமணியும் அண்ணாமலையும் யாரு? உட்காருன்னா உட்கார்ந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்படியே நாயனாரும் எடப்பாடியும் யாரு? 2 பேர் சட்டமன்றத்துல முதுகெலும்பு இல்லாத எதிர்கட்சி அதிமுகன்னு சொன்னவர். இதை விட சுயமரியாதைக்கான ஒரு வார்த்தைக்கு வேற எதுவுமே இல்லை. அவரையும் உட்கார வச்சாங்கல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அவ்வளவுதான். உட்காருனா உட்காருன்றோம் அவ்வளவுதான். இப்ப எடப்பாடிக்கு உண்மையிலேயே நீங்க யாருங்க எங்க கட்சியை முடிவு பண்றதுக்கு? இப்ப விசிகா சொல்லுது, விசிகா என்ன சொல்லுதுன்னா பாமக எங்க கூட்டணியில வந்தா நான் இந்த கூட்டணியில இருக்க மாட்டேன்னு சொல்லுது. இதே வார்த்தையை எடப்பாடி சொல்லுவாரா? டிடிவி தினகரன் வந்தா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? ஓப்பனா சொல்லிட்டாங்க. நீங்க வந்து செலவு பெருந்தகை வந்து பாமகவோட பேச்சுவார்த்தைங்கிறாங்க, உடனே கண்டனம் போகுது. விசிகாவது தனியாக கூட நின்றுக்கும். எங்களுக்கு தேர்தலில் நின்று ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லைங்க, தேர்தல் ஒரு அங்கம்னுது. நீங்க பாமக உள்ள வந்துச்சுன்னா கம்யூனிஸ்டுகளும் வெளியில வருவாங்க இல்லையா? அந்த கெத்துன்றதை தாண்டி அந்த கூட்டணிக்கான ஒரு ஜனநாயகம் இருக்குல்ல, அந்த கூட்டணியில ஒரு கருத்தை சொல்றதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, அந்த சுதந்திரமும் அந்த கூட்டணிக்கான ஜனநாயகமும் இந்த என்டிஏ கூட்டணியில இருக்கான்னு கேட்கிறோம். இல்ல எதிரெதிரி தானே. அதாவது விசிகாவில திருமாவளவன் நான் சொல்றது என்னன்னா கொள்கை முரண். அவங்க கொள்கைங்க சரிங்க. இப்போ பையன் வந்து என்டிஏல இருக்காரு, அப்பா வந்து திமுக கூட்டணிக்கு வர விரும்புறாரு அப்படின்னும் போது விசிகா என்ன சொல்லுதுன்னா, எங்க 2 பேருக்கு உள்ள நடந்து குடும்ப சண்டை, கொள்கை ரீதியா பிளவுபட்டு வெளியில வந்தாங்களா? இல்ல குடும்ப சண்டை, ஆனா கொள்கை அதுதானே. ஆனாலும் ராமதாஸ் வந்தாலும் அன்புமணி வந்தாலும் நாங்க இந்த கூட்டணியில இருக்க மாட்டோம், எங்களுக்கு கொள்கை முக்கியம்னு தெளிவா நிக்குது. எடப்பாடி நிப்பாரா? கிணத்து தவளை தற்கூரி திட்டின ஒரு பக்கத்துல உட்காந்துருக்காரு கூச்சமே இல்லாம. அப்ப இங்க யாருக்கு அதிகாரம் இருக்கு? சோ பாஜகனுடைய செயல்பாடு தான் அதிமுக இயங்குது அப்படின்னு வச்சு புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா வந்து இப்ப அண்ணாமலை வந்து தேர்தல் பொறுப்புல இருந்து விலகி இருக்காரு. அதுக்கு காரணம் வந்து எடப்பாடியினுடைய அழுத்தம் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள். அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான லாபிஸ் பிளான்ஸ் எல்லாமே ஓடுது. அவரால் தனிக்கட்சி ஆரம்பிக்க முடியும். அது அப்படி ஒரு அறிவிப்பு வரும்போது தான் அண்ணாமலையோட ஊழலை அந்த சொந்த கட்சியில இருக்கவங்களே வெளியிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஊழல் கோயம்புத்தூர்ல 85 ஏக்கரா 85 கோடி மதிப்புள்ள ஒரு சொத்தை வந்து மாரிதாஸ் அவர் வெளியிடுறாரு. எப்படிப்பா சாப்பாட்டுக்கே பிச்சை எடுத்த நீ, வீட்டு வாடகை ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கி கொடுத்த நீ, எப்படிப்பா இவ்வளோ கோடி சொத்தை வந்து வாங்கின அப்படின்னு அவர் டேட்டாவோட பிரிண்ட் அவுட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்டோட வெளியிட்டார். அண்ணாமலை அதை ஒத்துக்கிட்டார். ஆமான்னாரு. அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா, வந்து என் ஒய்ஃபும் நானும் சேர்த்து வச்ச பணம் ஆடு வித்த காசுன்னு கதை அடிச்சு விட்டாரு. அடுத்து கொஞ்ச நாள்ல மறுபடியும் கோவால போயிட்டு இரும்பு மனிதன் சொல்லி ஏதோ ஒரு சைக்கிள் ஓட்டுறதா நீச்சல்ல போய் வாங்கும்போது மோடி பாராட்டுறாரு. அந்த பாராட்டோட அப்படியே கட்சியை ஆரம்பிக்கலாம், ரஜினியை பார்த்து சந்திக்கலான்ற வேலையை நடக்கும்போது டக்குன்னு இன்னொரு ஊழல் எக்ஸ்போஸ் ஆகுது. அது வெளியிட்டு திமுகவோ இல்லை அதிமுகவோ கிடையாது, அதே பாஜகவோட அபிமானியா இருக்கிற கல்யாணராமன் அவர் வெளியிடுறாரு. பெங்களூர்ல ஒரு 250 வீடு கிட்ட அப்பார்ட்மெண்ட்டா வில்லா மாதிரி சம்திங், அது எல்லாத்தையுமே கட்டி சேல்ஸ் பண்ண போறாரு அண்ணாமலை மச்சா, அவங்க ஒய்ஃபு இன்னொருத்தர் எல்லாம் சேர்ந்து விட போறாங்கன்னு அவங்க ஸ்கேம் பண்றாங்க. இப்ப மறுபடியும் அவர் கட்சி ஆரம்பிக்க போறோன்னு ஏதாவது ஒன்று அறிவிச்சாருன்னா இன்னொரு ஸ்கேம் வெளியில வரும். அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்ப பாஜக காரன் யாருமே யோகியம் இல்லை, ஏதோ வகையில் திருட்டுத்தமா சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அவர் இந்த தேர்தலுக்கு அப்புறமா கூட கட்சி ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா முன்னாடியே ஆரம்பிச்சாருன்னா அவர் விஜய் கூட போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்குதான் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருமே விஜயை திட்டாருல்ல, நான் இன்னும் அதெல்லாம் திட்டவே ஆரம்பிக்கல. இப்ப எடப்பாடியை திட்டலையா? எடப்பாடியை தற்கூரின்னு திட்டிட்டு எடப்பாடி பக்கத்துல உட்காரலையா? அதோட கம்பேர் பண்ணும்போது அவர் விஜய் இன்னும் பெருசாலாம் திட்டல. எடப்பாடி எனும் தற்கூரி காலில் வந்து நான் வேணா அந்த தலைமை எனக்கு வேணான்னு சொன்னவர் தானே, அந்த அளவுக்கு கடுமையான விஜய் என்ன ஒரு திட்டல, அதனால அவர் கூச்சம்லாம் போயிருவார். மாதிரி அதிமுக கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் எல்லாமே ட்ரோல் மெட்டல் ஆயிட்டு வரத நம்மளால பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து ஆண்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆண்களுக்கான இலவச, ஏற்கனவே திமுக வச்சிருக்கிற திட்டத்தையே அறிவிப்பா வேற வெளியிட்டாரு, வட்டி இல்லா கடன். அது ஏற்கனவே அப்படிதான் சார் இருக்குன்னு வேற சொல்ல வேண்டியிருக்கு.
எழுதி கொடுக்குறவங்க படிச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. வேணா சொல்லுங்க, நான் வேணா சில நல்ல ஸ்கீம்ஸ் எழுதி தரேன். இதெல்லாம் அடிப்படை தேவைகளில் முக்கியமானதாக இருக்குது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக மக்களுடைய மனசில் பிடிச்சிடலாம். என்கிட்ட ஒரு 10 இருக்குது, அறிவிங்க சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எழுதி தரேன். யார் எழுதி தரா? ஒருவேளை சவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கனால எழுதி தரலையா என்னன்னு தெரில. யார் எழுதி தரான்னு ஒன்றும் புரியல. அவர் அப்படி தான் பண்ணுவார். கூட இருக்கிறவங்க கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கணும். ஆனால் யாரும் அப்படி இல்லை. மேபி பாஜகவோட ட்ரைனிங்காக இருக்கும். வேணா இங்கே வந்து ஆளுக்கு ஒரு ராமர் கோயில் கட்டித்தரன்னு கூட அறிவிப்பார். ஆனால் இங்கே செல்லுபடி ஆகாது இல்லை. அப்பனா வேற முருகன் கோயில் கட்டித்தரேன்னு அறிவிப்பார். அது உள்டாவா அறிவிப்பார். அப்ப நான் கேட்பேன், எடப்பாடி பழனிசாமி சார் நீங்க கட்டித்தரனாலே அதுல ஏதோ ஃப்ராட் தனம் இருக்கு சார். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க கோவில் காசு எடுத்து காலேஜ் கட்டுறாங்க அப்படின்னு வந்து பேசுனீங்க. கோவில் காசு எடுத்து காலேஜ் கட்டலாம், கிளப்பு தான் கட்டக்கூடாது. கோவில் காசுல கல்விக்குன்னு ஒரு கடவுள் வச்சிருக்கோம்ல, சரஸ்வதினு. இதுக்கு கல்விக்குன்னு ஒரு கடன் வச்சிருக்கோம். அப்ப அந்த காசு எடுத்து கல்விக்கு செலவு பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப அவர் புத்தி எப்படி இருக்கு பாருங்க. இல்லை நீங்கள் வேற இடத்துல இருந்து காசு எடுத்து கட்டுங்க. வேற இடத்துல இருந்து காசு எடுத்து கட்டுங்கன்றது தெரியும் சார். கோவில் காசு என்ன பண்ணணும் சொல்லுங்க. அவாக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணுமா? அதான் அவங்க என்னமா? கோவில் காசு என்ன பண்ணணும்? இன்னொரு கோவில் கட்டணுமா? கோவில் காசு எடுத்து கல்வி கட்டினா கல்வியில சிந்திக்க ஆரம்பிப்பான். பல மூட நம்பிக்கைகள், அவனுக்கு கல்வி அதிகமாகவும் பல மூட நம்பிக்கைகள் வந்து ஒழிய ஆரம்பிக்கும். அதை இங்கே ஒரு அரசாங்கம் செய்யுதுன்னா அதை நீ பிற்போக்குத்தனமாக யோசிச்சிங்கன்னா அது என்ன? அப்படிதான் அவருடைய அறிவிப்புலாம் இருக்கும். அதனால அவர் என்ன அறிவிச்சாலும் அது வெத்து வேட்டா போயிடும். மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க, அதை நிறைவேற்றிட்டாங்க. இவர் வந்து 2000 ரூபாய் கொடுக்குறாரு இப்போ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் வரமாட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமி போன எலெக்ஷன் தேர்தலையே திமுகவோட மிக நல்லாவே சலுகைகள் அறிவிச்சு தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சாரு. ஆனாலும் மக்கள் ஏற்றுக்கல. ஏன்னா அவர் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு தலைவர், எந்த தேர்தலையுமே தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு தலைவராக மாறிட்டார். அவருடைய தொகுதியில் மட்டும்தான் 2021 சட்டமன்றத்தில் ஜெயிச்சார், அவ்வளோதான். அதுக்கப்புறமா அவர் கட்சியும் அவர் தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் கட்சி சந்தித்த தேர்தல் எல்லாமே தோல்வி. அப்படின்னா என்ன காரணம்? நீங்கள் ஒரு தேர்தல் 2 தேர்தல்னா பரவாயில்ல, இன்னும் ஒரு 2 தேர்தல் சந்திச்சா சீமான ஓவர்டேக் பண்ணுவார். அப்போ எதுவுமே இல்லை. அவர் அங்கீகரிக்கிறத மக்கள் விரும்பலை. இவர் ஒரு தலைமைக்கான ஒரு இதுவும் இல்லை. தமிழ்நாடு வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை தலைவரை தான் தேர்வு செய்யும். எப்பவுமே அப்படிதான் செய்யும். நீ பிற்போக்காளராக வந்து நீ சலுகைகளை வெளியிட்டாலும் இங்கே பப்பு வேகாது. முற்போக்காளராக வந்து யதார்த்தமான சலுகையை வெளியிட்டா கூட அது எடுபடும். அதனால தான் அங்கே திமுக ஜெயிக்குது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி தோக்குறாரு. தொடர்ந்து எல்லா தேர்தலையும் தோக்குறாரு. நிறைய விமர்சனம்லாம் வந்துச்சு. அவர் வந்து 10 தோல்வி பழனிசாமி பேர்லாமே இதுதான் காரணம். அவர் தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதிமுக வரலாறுலேயே இல்லாத கடும் தோல்வியை சந்திச்சிருக்கு. இப்போ 2026 திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இதுதான் முதல் முறை திமுக தொடர்ந்து 2 முறை சட்டமன்றத்தில் வாகை சூட போகுது. அதுக்கு மிக முக்கியமான பங்காற்றினவர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லலாம். அந்த கட்சி அதோட வெறுத்து போய் ஆல்ரெடி பாதி பேர் தாவேக்கா போயிட்டான். மீதி இருக்கவங்களாம் பாஜகவுக்கோ இல்ல திமுகவுக்கே வந்துருவாங்க. சோ அந்த ஒரு நிலைமையில தான் அவங்க வந்து இப்ப இருக்காங்க. ஆமா, கட்சியில ஆளு இப்போ நீங்க முக்கியமான கூட்டணி திமுக வீழ்த்தக்கூடிய கூட்டணி வந்து எங்கள் தான் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு திரு எடப்பாடி. யார் இருக்கா? அதிமுக இருக்கு, பாஜக, பாமக இருக்குன்னா பாமக எந்த பாமக? அன்புமணி பாமக. நிர்வாகிகள் திரு அன்புமணி அவங்களே ஒற்றுமையா இல்ல. சரி, அவங்க வந்து வலுவான கூட்டணி அப்படின்னா ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். போன தடவை அதிமுக கிட்ட எத்தனை சீட்டு வாங்கினாங்க, எத்தனைல ஜெயிச்சாங்க? போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில இருந்தாங்க, எத்தனை சீட்டு வாங்கினாங்க, எத்தனைல ஜெயிச்சாங்க? அவங்க எப்படி வலுவான கூட்டணியில வருவாங்க? நீங்க அப்படியே தேமுதிக வாங்க. தேமுதிக போன தடவை எத்தனை சீட்டு வாங்குச்சு, எத்தனைல ஜெயிச்சிச்சு? 0. பாமகவும் 0 நாடாளுமன்றத்துல. அதிமுக எத்தனை சீட்டு நின்னுச்சு, எத்தனைல ஜெயிச்சிச்சு? பாஜக எத்தனைல நின்னுச்சு, எத்தனைல ஜெயிச்சிச்சு? எது வலுவான கூட்டணி? நீங்க அப்படியே கம் டு இந்தியா கூட்டணி. கம்யூனிஸ்டுகள் எத்தனைல நின்னாங்க, எத்தனைல ஜெயிச்சாங்க? விசிக எத்தனைல நின்னுச்சு, எத்தனை ஜெயிச்சிச்சு? நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க. நான் நம்பர்ல சொல்ல, நீங்களே பாருங்க எது வலுவான கூட்டணி. நீங்களே அப்படியே சல்லடை போட்டு பாருங்க. நீங்க ஒரு சீட்டு வாங்கி நின்னும் கூட ஒரு சீட்ல ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு சீட்டு தான் வாங்குவாங்க, அதுல நிப்பாங்க, ஜெயிச்சிருக்காங்க. மதிமுக நின்று ஜெயிச்சிருக்கு. நீங்க எது வலுவான கூட்டணி நீங்க சொல்லு. எதுவுமே இல்லையே. எதுவுமே வலுவான கூட்டணி நீங்க சொல்லவே முடியாதே. அப்போ இது வந்து சும்மா வார்த்தை ஜாடலுக்கு நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னொரு கட்சி நான் 50% வச்சிருக்கேன்னு அவுத்து விட்டு வராங்க விஜய்னு. ஒரு தேர்தலை கூட சந்திக்கல, நான் வலுவான கட்சி அவ்வளவு கூட்டணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். நம்ம கேட்டுக்கணும், இந்த காதில் கேட்டே சரி போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருணும். நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா நான் தான் முதலமைச்சர்னு அன்புமணி சொல்லுவார். ஆஹா சரி, முதல்ல உங்க அப்பாவோட போய் சண்டையை சமாதானப்படுத்துங்க போங்கன்னு அனுப்பிச்சு விடணும். என்ன சொன்னாலும் கேட்டுக்குவோம். தேர்தலுக்கு அப்புறமா அந்த வாயும் பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி அந்த காலத்துல இன்னொருத்தரும் இருக்காரு, திரு சீமான் அவர்கள். அவர் வந்து போட்டிக்கு கூட யாரும் வந்து வச்சுக்க மாட்டாங்க. 2 முனை போட்டி, 3 முனை போட்டி அப்படிலாம் வந்து சொல்லப்படுது. பட் அவருமே வந்து ஒரு 8% வாங்கியிருக்காரு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ற ஒரு இது. பட் அவர் யாருமே வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அவரோட விமர்சனம். வந்து விஜய்க்கு முன்னாடி வந்த ஒரு ஸ்பாய்லர்.
அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரியும் நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு. அவரை பொறுத்த வரைக்கும் தேர்தலுங்கிறது ஒரு பிஸ்னஸ், அவ்வளோதான். நான் சொல்லலை, ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனில் ஓப்பனாக சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேரம் பேசி எங்கெல்லாம் திமுக ஆளுங்க பெரிய ஆளுங்க நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியோட ஒரு அறியப்பட்ட பெரிய முகமாக நிறுத்துறது, எங்கெல்லாம் அதிமுக ஆளுங்க வலுவான ஆளுங்க நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் டம்மி ஆளுங்களை நிப்பாட்டி டம்மி வேட்பாளரை நிப்பாட்டுறது. ஆனால் வெளியில் கவர்ச்சி மோகத்துக்காக நாங்கள் வந்து பாதிக்கு பாதி ஆண்கள் பெண்கள்னு போடுறோம் அப்படின்றது. ஆனால் அதுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு பெண் வேட்பாளர் இருக்குன்னா அந்த பொண்ணு அந்த கட்சிக்காரன் அந்த மாவட்டக்காரன் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்போ இதுக்கு பேர் ஜனநாயகம்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த களத்தில் ஒருத்தன் நின்று மக்கள் பிரச்சனைகளை நின்று கையெழுத்தியகம் நடத்தி போராட்டம் நடத்தி இவங்க கூடவே இருந்திருக்கான் அப்படின்னா அந்த கட்சி நிற்கும். தாவேக்கா ஆரம்பித்த உடனே அந்த கட்சியிலேருந்து கொத்து கொத்தா இப்படியே மாறி வந்துட்டாங்க. சல்லியா நொறுங்கி வெளியே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி திமுக வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே உடஞ்சு போயிருச்சு. இப்போ ஒரு கையில் எடுத்திருக்க ஆயுதம் தாவேக்கா எதிர்ப்பு. தாவேக்கா எதிர்ப்பு அதிகமாக பேசணும்னா நம்மகிட்ட இருந்து போன எல்லாரும் வந்துருவாங்க. எடுத்த வாக்கு சதவீதத்தை அப்படியே தக்க வச்சுக்கிட்டா நமக்கு ஒரு மரியாதை அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது வரைக்கும் அவர் எடுப்பாருன்றதுலையும் எடுப்பாரா இல்லையான்றது தேர்தல் தான் முடிவு பண்ணும். அவரை பொறுத்த வரைக்கும் எடுத்த வாக்குறுதியே எடுத்தா போதும். போன வாட்டி என்ன தேர்தல் சதவீதத்தில் எடுத்தோமோ 8 அதே எடுத்தா போதும். சின்னத்தை பாதுகாத்தா போதும், அவ்வளோதான். கம்மியாகி மறுபடியும் சின்னத்தை விட்டால் நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க, அதனால் மறுபடியும் தலை காட்ட முடியாது அப்படிங்கிற மோட்டிவ்ல இந்த தேர்தலை ஒரு அணுகிறார், அவ்வளோதான். பொறுத்து வந்து பார்க்கலாம் ப்ரோ, என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்னு. தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.